ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒய்ஸ்டர் மஷ்ரூம், அதாவது சிப்பி காளான், இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சிப்பி காளான் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாட்டு அரிசியில் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நான் ஜூஸியாக பாஸ்மதி ரைஸில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் செமையாக நம்ம செஞ்சு கலக்கிடலாம். இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் டு 3/4 மணி நேரம், அதாவது அரிசி ஊறுற டைம் தான் அரை மணி நேரங்க. செய்கிறது 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு ஒரு அடுத்த 10 நிமிஷத்தில் பிரியாணி சாப்பிட்றலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாஸ்மதி ரைஸில் செஞ்ச பிரியாணி பொதுவாக பலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சீரக சம்பா பிரியாணி தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் பாஸ்மதி ரைஸ்லேயும் ஜூஸியாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எகைன் இந்த ஒய்ஸ்டர் மஷ்ரூமில் இந்த பிரியாணி செஞ்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கலாம். ஒரு 7-8 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் முழுசாக அப்படியே எடுத்துக்கலாம். 5 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது போக ஒரு 1/2 hour முன்னால் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ரெடியாக இருக்குது. இப்போ 2 பேக்கெட் அளவுக்கு நான் சிப்பி காளான் எடுத்திருக்கேன். அதை நம்ம கையிலேயே பிச்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு எல்லாரும் சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்ஸுக்கும் அதோட காளான் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பிச்சு சேர்த்துக்கிறோம். இல்லாட்டி அப்படியே போட்டுக்கலாம். இப்போ ஒருத்தர் 2 பேர் அப்படின்னு சொன்னால் நமக்கு தாராளமாக கிடைக்கும். எல்லார் வாய்க்குமே இந்த மஷ்ரூம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் பிச்சு அதை சுத்தம் பண்ணி தண்ணியில் அலசிட்டு தனியாக தண்ணி வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டோம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். 2 பட்டை துண்டு, 5-6 லவங்க பீஸ், 3 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, இதை மட்டும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகும்போது அது பொரித்து வெளியே வரத்துக்குள்ளே நம்ம அடுத்த பொருள் சேர்த்துடணும், இல்லைனா வெடித்து நம்ம மேலே பட்டுடும். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை, சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். எப்பொழுதுமே ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டோம்னா வெங்காயத்தோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணியாக இருந்தாலும் குழம்பாக இருந்தாலும் எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் வெங்காயத்தில் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும், நல்லா டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டோம்னா அதோட தனி ஃப்ளேவர் நமக்கு கொடுக்குங்க. ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது. டக்கு டக்குன்னு செஞ்சு சாப்பிட தான் தோணும். ஸோ ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அது கூட இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கி கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அரிஞ்சு வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீல வாக்கில் தக்காளி சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு நமக்கு வதங்கி வந்துடும். தக்காளியோட தோல் பிரிஞ்சு வரும்போது மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அரை ஸ்பூனா 1 ஸ்பூன். அப்புறம் கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சமாக சிம்பிள் மசாலா நம்ம சேர்த்துருக்கோம். கூடவே டேஸ்ட்டுக்கு 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். சின்ன டீஸ்பூன் தான். நம்ம பிறகு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொருளெல்லாம் வதங்கி வரும்போது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுத்தம் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மஷ்ரூமை கிளறி விட்டுக்கலாம். நல்லாவே வெந்து வந்துடுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது ஓரளவுக்கு நல்லா பிரண்டு மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை ப்ளஸ் 1 கைப்பிடி அளவு புதினா இலை, அதையும் சுத்தம் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்ஸ் எப்போ சேர்த்தாலும் இந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த காரல் ஒரு மாதிரி எரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்க ஒரு ஃப்ளேவர் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக ஜூஸியாக நமக்கு அந்த பொருள் கிடைக்கும். அது கிரேவியாக இருந்தாலும் சரி, பிரியாணியாக இருந்தாலும் சரி, தயிர் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். காளான் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வந்துட்டு இருக்கும்போது ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை தண்ணிலாம் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசி சேர்த்துட்டு அந்த அரிசிக்கு தகுந்த தண்ணி மட்டும் சேர்த்துட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காரம் கரெக்டாக இருந்தது. உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு. ஆட் பண்ணிட்டோம். ஒரு கொதி வர வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம
குக்கரோட மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். ஒரே ஒரு விசில் தான் நான் விட்டுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து குயிக்காக வெந்துடும். அப்போ நமக்கு சூப்பராக கிடச்சிரும். ரொம்பவே குழண்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு விசிலில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம விசில் போட்டோம். ஸோ ரொம்ப சூப்பராக வந்தாச்சு. பிரியாணி ரொம்ப அருமையாக வந்தாச்சு. இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸில் செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் உங்களுக்கு ஜூஸியாக டேஸ்டியாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு பிரியாணியோ அந்த ரைஸோ கிடச்சிரும். பொதுவாக வந்து நிறைய பேருக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து பிடிக்காது. நீள நீளமாக இருக்குது, டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குற டிஷ் சாப்பிட்டுட்டு இன்னும் வேணும் எகைன் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் இல்லாமல் ஆல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.